இன்றி கெடும். ஒருவன் மற்றொருவனுக்கு கொடுப்பதை குறித்து பொறாமைப்படுவது உறவினர் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் அழிவர். அதாவது போட்டி போட்டுடலாம், ஆனா நம்மளை பார்த்து வயிற்றுச்சலோ பொறாமையோ படுவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உடுத்த உடையும் உண்ணும் உணவும் இல்லாமல் அழிவர். போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸும் சாப்பிட உணவும் அழிஞ்சு போவானா. போட்டி போடுங்க, நீயா நானா, வா பார்த்துக்கலாம், வா மோதி பார்த்துலாம், வா ஃபைட் பண்ணலாம், வா ஜெயிச்சு காட்டு. நான் ஜெயிச்சுக்கிறேன். தொழில போட்டி போடு, தொழிலில் போட்டி போடு. என்ன நீ நடிக்கிறியா, நான் நடிக்கிறேன். நீ படம் எடுக்கிறேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன். நான் யார் ஜெயிக்குது பார்க்கலாம். இப்போ நீ உன் பிஸ்னஸில் நீ இவ்வளோ டேர்ன் அப் பண்ணியிருக்கியா, என் பிஸ்னஸில் இந்த டேர்ன் அப் பண்ணி நம்பர் 1 கம்பெனியாக நான் கொண்டு வந்து காட்டுறேன். போட்டி போடுங்க, வாழ்க்கையில் எல்லாரும் போட்டி போடுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. அவன் துறையில் அவன் ஜெயிக்கிறானா, உன் துறையில் நீ ஜெயிச்சு காட்டு. சினிமாவில் ஜெயிச்சு நீ அரசியல் ஜெயிச்சு காட்டு. ஏன் வயிற்றுச்சல் படுற? அவன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா பார்த்த ரசி, பிழை இருக்கா எடுத்து சொல்லு. ஃபோனை திறந்தாலே உங்கள் வீடியோ தான் வருது. நான் பார்க்க கூடாது, அவாய்ட் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டே இருக்கு. வயிற்றெரிச்சல், வயிற்றெரிச்சல், பொறாமை. ஸோ அதனால் இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஹிட்லர் சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். ஹிட்லர் என்ன சொல்லுவார், இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கணுன்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காத. அந்த வாக்கியம் ஹிட்லர் சொன்ன வார்த்தை எனக்கு வேத மந்திரம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அந்த வாக்கியத்தை நேசிப்பேன். நான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கலன்னா நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் போங்க, உங்கள் போக்கில் நீங்கள் போங்க. நீ என்ன அச்சீவ் பண்ணணும்? சினிமாவில் ஜெயிக்கணுமா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசியலில் ஜெயிக்கணுமா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலை டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா, சரி பாவம் டான்ஸர்ஸ்லாம் வந்து டான்ஸில் கற்றுக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், கார்டு எடுக்கணும், போகணும் கஷ்டப்படுறாங்க. ஒரு ஃப்ரண்ட் டான்ஸர் ஆகணுமா, பேக்ரவுண்ட் 3rd லைன் 4th லைன் 5th லைன் ஃப்ரண்ட்டில் வரணும். பாவம் ஏதோ ஒரு மன அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட பாருங்க, சம்பளமே போய் சேர்றது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்பாங்க, டான்ஸராக வந்து ஆடுவாங்க, பேமெண்ட் இழுத்தடிப்பாங்க. கேட்டால் 250 கோடி 350 கோடி பெரிய சூப்பர் ஸ்டார் படம், பெரிய படம், விஜய் படம், அஜித் படம், அந்த படம் இந்த பண்ணுவாங்க. ஆனால் சரியாக போய் அந்த வேலை பார்க்குறவனுக்கு சரியாக சம்பளம் போய் சேராது. ஏற்கனவே பஞ்சாயத்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில். இந்த ஏன் சொல்ல வரேன்னா, வயிற்றெரிச்சல். கோடியாக வந்து செலிபிரிட்டி வராங்க, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு பணம் கொடுன்னா வயிற்றெரிச்சல். பணத்தை கொடுக்குதே வயிற்றெரிச்சல். அவன் உழைச்சி தான்